வெல்கம் பேக் டு 1 மினிட் சேலஞ்ச் சீரிஸ். ஐ திங்க் இன்றைக்கி டே 20 நினைக்கிறேன். ஓகே, 19 வீடியோஸ் போடுறது போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கான கொஸ்டின் டிஸ்பிளே இருக்குது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது ஐபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் 2026 கேட்ட எக்ஸாக்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த்ரீ, 2, 1. யா, டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ணி நினைக்கிறேன். சரி, ஓகே, கொஸ்டின் பார்த்துடலாமா? A mixture A of 60 liters with milk and water in a ratio 2:3. 60 மிக்சர் ஏல வந்து 60 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து 2:3 மில்க் வாட்டர் ரேஷியோ இருக்குது. ஓகேவா? அனதர் மிக்சர் பி, ஓகே, 45 லிட்டர்ஸ் வித் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ வந்து 2:1. அது ஒரு என்ன சொல்கிறாங்க, 10 liters ஆஃப் மிக்சர் ஏ இஸ் டேக்கன் அண்ட் மிக்ஸ்டு வித் மிக்சர் பி. தென் வாட் வில் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மில்க் அண்ட் வாட்டர் இன் தி ஃபைனல் மிக்சர் பி. ஓகே, ஃபஸ்ட் ரெண்டு மிக்சர் இருக்குது, ஏபி. சரியா? ஏ வந்து 60 லிட்டர்ஸ் 2:3 ரேஷியோ மில்க்கு வாட்ரு. இது வந்து பி வந்து 45 2:1 ரேஷியோ. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஏலேருந்து ஒரு 10 லிட்டர்ஸ் எடுத்துட்டு அதை பியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பியிலேயே மில்க்கு வாட்டருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம ஏல எவ்வளோ இருக்குலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. 60 லிட்டர்ஸில் எவ்வளோ மில்க் வாட்டர் இருக்குலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. நம்ம 10 லிட்டர்ஸ் தான் இருக்கிறோம். அப்போ 10 லிட்டர்ஸ் மட்டும் எடுத்து ரேஷியோ எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். 10 லிட்டர்ஸா? ஓகே, 10 லிட்டர்ஸ் எடுக்கிறோம். அதில் மொத்தம் எவ்வளோ ரேஷியோ சேஞ்ச் ஆகுது மிக்சரில். இப்போ எத்தனை லிட்டர் எடுத்தாலும் 10 லிட்டர்ஸ் 20 லிட்டர்ஸ் 30 லிட்டர்ஸ் 40 லிட்டர்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் 2:3 தான் இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து 5. அப்போ 5 டிவைட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2x 3x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5x ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2வா? இது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ வந்து இப்போ 10 லிட்டர்ஸில் ஏ எடுக்கிறோம். ஏலேருந்து 10 லிட்டர்ஸ் எடுக்கிறோம். அதில் மில்க் வந்து எவ்வளோ 2xனால் அப்போனா 4 லிட்டர்ஸ். அப்போ வாட்டர் வந்து எவ்வளோ 3 × 2 6 லிட்டர்ஸ். சரியா? இப்போ வந்து பி கூட மிக்ஸ் பண்ணுறோமா? இதை வந்து நம்ம ரேஷியோ எடுத்தாகணும். இது 2x + 1x 3x 3x டிவைடட் பை 45 டிவைடட் பை 3x வந்து 15. அப்போ 1னா அப்போ இது 15 × 2 30 15 × 1 15. ஓகேவா? ஒன்றும் பண்ணல, ரேஷியோஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோ மில்க்குக்கு 45 லிட்டர்ஸில் எவ்வளோ லிட்டர் மில்க் எவ்வளோ லிட்டர் வாட்டர் இருக்குன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோமா? 10 லிட்டர்ஸ் ஆட் பண்ணும் போது அப்போ மில்க் ஆட் பண்ணுவோம், வாட்டர் ஆட் பண்ணுவோம். மில்க் ஆட் பண்ணால் எவ்வளோ 30 + 4 34 லிட்டர்ஸ். அதுக்கப்புறம் வாட்டரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ 21 லிட்டர்ஸா? 15 + 6 21 லிட்டர்ஸ். இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அதான் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ஃபைனல் மிக்சர் பி. ரெண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 13 லிட்டர்ஸ். தட்ஸ் ஆன்சர். ஓகேவா? இது வந்து நம்ம கொஸ்டினை கொடுத்தோன்னே எல்லாத்தையும் ரேஷியோ எடுத்து வேல்யூ இருக்கு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. கொஸ்டினில் என்ன கேட்டாங்க பார்த்து இப்போ நீங்கள் இதுக்கு வந்து 5 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம், வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஆன்சருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு நான் வேலையில் பார்க்கலாம். பை பாய்.